إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையில் கலந்து கொண்ட ஒருவர் அந்த உபதேசத்திலே கூறப்பட்ட ஒரு விடயம் பற்றி தனது சந்தேகத்தை முகநூலிலே பதிவு செய்திருக்கின்றார். யுத்த களத்தில் இருந்த நபித்தோழர் ஒருவர் மிக வேகமாக ஷஹீதாக வேண்டும் என கூறி கையில் இருந்த ஈத்தம்பழங்களை எரிந்ததாக அந்த ஆலிம் தனது விளக்கத்தை கூறினார் என்று இவர் குறிப்பிடுகின்றார். உயிர் தியாகம் செய்கின்ற மிகப்பெரிய நன்மையை செய்கின்ற அவர் கையில் இருந்த ஈத்தம்பழங்களை எரிந்தார்களா? அதனை நாம் எப்படி புரிந்து கொள்வது? வீண்விரயம் செய்யாதீர்கள் என குர்ஆனிலே அல்லாஹ் தடை செய்கின்ற போது இது பற்றிய சந்தேகம் எழுகின்றது. தெரிந்து கொள்வதற்காகவும் தெளிவூட்டுவதற்காகவும் இதனை கேள்வியாக தொடுப்பதாகவும் அவரும் ஒரு மாணவர் இது பற்றி விளக்கம் தாருங்கள் என முகநூலிலே பதிவிட்டிருக்கின்றார். நபியின் காலத்து இஸ்லாத்தை போதிக்கும் எமது கேள்வி பதில் வாட்ஸ்அப் குழுமத்திலே இதனை முன்வைத்து நண்பர் ஒருவர் பதிலை எதிர்பார்க்கின்றார். குர்ஆன் வசனத்தை ஊதிக்காட்டி நபித்தோழர் ஒருவர் வீண்விரயம் செய்யாதீர்கள் என்பதற்கு முரணாக செயல்பட்டார்களா? அப்படி கூறுவது குர்ஆனுக்கு முரணாயிற்றே என்றெல்லாம் கருதுகின்ற இந்த நபர் குர்ஆன் வசனத்தை ஊதி மக்களுக்கு உபதேசிக்கின்ற இவர் தெரியாத விடயங்களை எப்படி தெரிந்து கொள்வது என்ற முதலாவது அடிப்படையை உணராமல் இருப்பது மிகப்பெரிய கைசேதமாகும். மிக தெளிவாக நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ஃபருத்தூஹு இலா ஆலிமிஹி, தெரியாத விடயத்தை நீங்கள் அது பற்றி அறிந்த ஆலிம் அறிந்தவரிடம் எடுத்துச் செல்லுங்கள் என கூறியிருக்கின்றார். ஒவ்வொரு மனிதனும் குறிப்பாக இஸ்லாம் பற்றி அறிய விரும்புகின்றவர்கள் இஸ்லாத்தின் ஒவ்வொரு விடயத்தையும் அதனை கற்றறிந்த ஆலிம்களிடம் கேட்டு தெரிய வேண்டும். முகநூலில் பதிவு செய்வதல்ல. இன்று ஒவ்வொருவருடைய கையிலும் இருக்கின்ற சமூக ஊடகங்களிலே இது போன்ற விடயங்களை தனக்கும் தெளிவில்லாமல் மற்றவர்களும் வழிகெடும் விதத்திலே பதிவிடுவதென்பது மிகப்பெரிய தவறாகும். எந்த அளவுக்கு இஸ்லாம் அனுமதிக்கின்றது என்றால், ஜும்மா உரையிலே ஒரு ஆலிம் கூறுகின்ற விடயம் சந்தேகம் ஏற்பட்டால் அந்த ஜும்மாவிலேயே அந்த ஆலிமை நோக்கி அழகான முறையில் கேள்வி கேட்பதை நபியின் காலத்திலே அது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, அந்த அளவிற்கு இன்றுள்ள மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்றிருந்தால் ஜும்மா முடிந்த உடனேயே அந்த ஆலிமிடம் அது பற்றி கேட்டிருக்கலாம். அவசர உலகத்தில் மனிதர்கள் பறந்து திரியும் காலத்திலே குறைந்தபட்சம் அவரது தொடர்பு விளக்கத்தை பெற்று அவரோடு தொடர்பு கொண்டிருக்கலாம். எப்படியோ அந்த ஆலிம் கூறிய விளக்கம் என கூறி அதிலே சந்தேகத்தை இவர் உண்டு பண்ணி இருப்பது மிகப்பெரிய தவறாகும். அவர் கூறிய விடயம் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்ட சம்பவமாகும். சஹீஹ் புகாரியிலே 4046வது இலக்கத்திலும் இருக்கின்றது. உஹத் யுத்தத்திலே ஒரு நபித்தோழர் நபியிடம் வந்து, இதிலே நான் ஷஹீதாக்கப்பட்டால் நான் எங்கு செல்வேன் என கேள்வி தொடுக்கின்றார்கள். சுவனத்தை சென்றடைவீர் என நபி அவர்கள் கூறினார்கள். ஃபஅல்கா தமராத்தின் ஃபீ யதிஹி, தங்களது கையில் இருந்த சில ஈத்தம்பழங்களை போட்டுவிட்டு அதன் பிறகு அவர் போராடி ஷஹீதாகும் வரைக்கும் அவர் போராடினார் என்று இந்த ஹதீஸிலே இருக்கின்றது. இது உண்மை சம்பவமாகும். கையில் இருந்த ஈத்தம்பழங்களை ஷஹீதாகும் ஆர்வத்திலே கீழே போட்டது வீண்விரயம் செய்வதா? குர்ஆன் வசனத்தை தாம் புரிந்து கொண்ட பிழையான ரீதியிலே விவரிப்பது என்பது மிகப்பெரிய குற்றமாகும். ஹதீஸை மறுக்கின்ற, கலிமா சொன்னதன் பிறகு குஃப்ரிலே பயணிக்கின்ற ஒரு கூட்டமே இந்த காலத்தில் உருவாகி இருக்கின்றது. அது போன்ற ஒரு சிந்தனையாகத்தான் தெரிந்தோ தெரியாமலோ இந்த கருத்து
இது வெளிப்படுத்துகின்ற விதத்தை பார்க்கும்போது அமைந்திருக்கின்றது. எப்படியோ கற்றுக்கொள்வதற்காக விளக்கம் கேட்பதாக இவர் கூறியிருக்கின்றார். எனவே அனைத்திற்கு முதலில் இஸ்லாம் பற்றி சந்தேகம் ஏற்படுபவர்கள் இஸ்லாம் பற்றி தெளிவாக விரிவாக ஆழமாக கற்ற அறிஞர்களிடம் அதனை கேட்க வேண்டும். பொதுமக்கள் மன்றங்களிலே அதனை முன்வைத்து தானும் குழம்பி பிறரை குழப்புவது என்பது மிக தவறான விடயமாகும். இப்போது இந்த ஹதீஸிலே தங்களது கையிலிருந்து ஈத்தம்பழங்களை கீழே போட்டார்கள் என்றால் அது ஒருபோதும் வீண் விரயம் செய்வதல்ல. ஹதீஸிலிருந்தே விளக்கம் தருகின்றோம். அவ்வப்போது அங்காங்கே ஈத்தம்பழங்கள் வீழ்ந்து கிடப்பதென்பது நபியின் காலத்தில் இருந்த நடைமுறையாகும். அவர் அந்த ஈத்தம்பழங்களை சாப்பிட்டு கொண்டே பயணித்திருக்கலாமே என்றெல்லாம் இவர் சந்தேகம் ஏற்படுத்துகின்றார். இது யுத்த களத்திலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தொடுக்கப்படுகின்ற கேள்வி. கையிலிருந்த ஈத்தம்பழங்களை கீழே போட்டார்கள் என்றால் அதனை அழகாக உயிரோடு இருப்பவர்கள் எடுத்து சாப்பிடுவதில் அந்த காலத்திலே எந்த சிரமமும் இருக்கவில்லை. இது பற்றிய விரிவான இந்த உண்மையை கூறுகின்ற பல்வேறு ஹதீஸ்களை நாம் காணலாம். சுருக்கம் என்னவென்றால், அல்லாஹுக்காக உயிர் துறப்பதன் மூலம் சுவனத்தை அடைவதில் ஆர்வம் காட்டி கையிலிருந்த ஈத்தம்பழங்களை கீழே போட்டார்கள் என்பது அது அப்படியே வீணாகிவிட்டது என்று இந்த நபர் புரிந்து கொண்டது இவரது தப்பாகும். கீழிருந்த ஈத்தம்பழங்களை எடுத்து சாப்பிடுவது என்பது தாராளமாக நபியின் காலத்திலே நடந்திருக்கின்றது. ஆகவே குர்ஆன் வசனத்திற்கு முரணாக சொல்லப்பட்ட ஹதீஸை அது ஹதீஸ் என்று தெரியாமலேயே அதனை கூறியவரிடம் அது பற்றி கேட்காமல் பொதுமக்கள் தளங்களிலே வந்து அதனை பேசியிருப்பது, சந்தேகம் ஏற்படுத்தியிருப்பது என்பதெல்லாம் மிகப்பெரிய தவறான நடைமுறைகளாகும். எனவே இவர் போன்றவர்களுக்கு, இவருக்கு மட்டுமல்ல, கற்றுக்கொள்ள விரும்புவதாக கூறுகின்ற ஒவ்வொருவருக்கும் குர்ஆன் சுன்னா என்ற வகையை முறையாக ஆழமாக விரிவாக கற்று அதனை கொண்டு வழிநடாத்துகின்ற உலமாக்கள் மூலமாக நேர்வழி பெறுமாறு அன்பு உபதேசம் செய்கின்றோம். இவரது சந்தேகத்திற்குரிய சுருக்கமான பதிலையும் இங்கு வழங்கி இருக்கின்றோம் என்பதை கருத்திற்கொண்டு ஆலிம்களின் வழிகாட்டலிலே உல தூய்மையோடு பயணிக்குமாறு அனைவருக்கும் உபதேசிக்கின்றோம்.